ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃபைன். ஸ்ரீ டெய்லரிங் கிளாஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டு சேரீயோட பல்லு சைடு முந்தானி சைடில் வந்து நம்ம எப்படி நாட் போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நிறையா கடையில் வந்து பட்டு சேரீ எடுக்கிறப்ப அவங்களே கடையிலேயே வந்து போட்டு கொடுத்துருவாங்க. தெரியாதவங்க நீங்கள் அங்கேயே போட்டு வாங்கிக்கலாம். ஒரு வேளை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்து நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டோம், போடாமல் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னோம்னா நம்மளே வீட்டில் வந்து டெய்லர் கடையில் கொடுக்க தேவையில்லை, நம்மளே வந்து போட்டுக்கலாம். ஈஸியான மெத்தட் நான் சொல்லித்தர பார்த்து பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், இங்கே வருங்க, நான் இப்போ வந்து ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துட்டேன். அவங்க வந்து நாட் போடுறதுக்குனே கொஞ்சம் வந்து ப்ளேஸ் விட்டுருக்காங்க. நம்மளுக்கு அது பத்தாது, நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து தான் உருகி எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அவங்க வந்து நல்லா இந்த நாட் போடுற அளவுக்கு அந்த நூலை வந்து க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம தான் வந்து அந்த நூலை ஃபுல்லாக வந்து உருவி எடுத்துகிட்டு வருங்க, இந்த அளவுக்கு உருகணும். அப்போ தான் வந்து நம்ம நாட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு ஊசி எடுத்துக்கலாம். சிசர் எடுத்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம உருகி எடுத்துகிட்டு ஈஸியாக வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம எவ்வளோ தேவையோ, லென்த் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து நம்ம நார்மலாக சேரீ கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணால் போதும். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இங்கே பாருங்கள் கொஞ்சம் நூல் எடுத்து விட்டுருக்கேன், தெரியுதுங்களா? அந்த நூலை தான் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக கிளாத் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணாலே ஓகே தான். உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக எடுத்து விட்டுருக்கேன். நம்ம இது பண்ணிவிட்டு இந்த நூலை வந்து உருக போகிறோம். உருகி வெளியே எடுத்து ரிமூவ் பண்ணிட போகிறோம். பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து நாட் போடணும். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு தேவை நாட் போடுறதுக்கு. ஒரு இந்த அளவுக்கு நம்ம ஹைட் இருந்தால் தான் நம்ம முடிச்சு போடுறதுக்கு சரியாக வரும். இல்லைனா முடிச்சு போடுறதுக்கு ரொம்ப சார்ட்டாக இருந்துச்சுன்னா நம்மளால் முடிச்சே போட முடியாது. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். நம்ம பார்டர் ரெண்டு சைடும் பார்டர் கிட்ட கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா லாங்காக வந்து ஃபுல்லாக நம்ம வந்து உருக முடியாது. அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா கரை சைடு பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கும். அதே மாதிரி சென்டர்லேயும் ஒரு டைம் கட் பண்ணி விட்டுட்டு ஈஸியாக உருகிக்கலாம். அதுக்காக தான் இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், அந்த சைடு பார்டர் நம்ம கட் பண்ண மாதிரியே இந்த சைட்லேயும் அந்த பார்டர் இடத்துல நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நார்மலாக நம்ம கிளாத்தெல்லாம் கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரியே கட் பண்ணால் ஓகே தான். ஓகே, அந்த சைடு எந்த அளவு கட் பண்ணமோ அதே மாதிரி தான் நம்ம கட் பண்ணி போகிறோம். இப்போ வந்து சென்டர்லேயும் அதே மாதிரி சேம் அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம உருகிக்கலாம். இது வந்து ஈஸியாக என்னென்னா, நீங்கள் ஓகே இந்த பட்டு சாரி தான் கன்ஃபார்ம் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கேயே கொடுத்தீங்கன்னா கடையிலேயே இந்த நாட்டு ஈஸியாக போட்டு கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நூல் ரெண்டு நூலாக வச்சுட்டு இப்படி இழுத்திங்கனாலே உங்களுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும். பாருங்கள், அவ்வளோதான். டக்கு டக்குன்னு எடுத்துடலாம். ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, ஈஸியாக தான் இருக்கும். இந்த கரை சைடு மட்டும் நீங்கள் எடுக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், மாட்டிட்டு சிக்கிட்டு வராத மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த கார்னரில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சென்டரில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. அப்புறமா வந்துட்டு இந்த கார்னர் இருக்கிறது எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சென்டரில் இருக்கலைங்க ரெண்டு சைடும், அதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், அந்த கார்னரில் வந்து நம்ம அந்த கார்னரில் ஊசி வச்சு எடுத்தோம்னா அப்படியே ரெண்டு நூலாக வந்துடும். ஏன்னா அது அங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு நூல் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு நீட்டாக வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நூலை வந்து இழுங்க. அதை ஃபஸ்ட்டு நல்லா ரிமூவ் பண்ணி எடுக்காமையே அடுத்து நெக்ஸ்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான், ஃபுல்லாக எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு அந்த நூல் எடுத்துட்டு அது நல்லா முறுக்கி விட்டுக்கணும். முறுக்கி விட்டுட்டு நம்ம விரலால் சுற்றி ஒரு நாட் மாதிரி போட்டுக்கணும். அந்த 1.25 இன்ச்சுங்கிறது வந்து ரொம்ப அகலமாக இருந்தாலும் நல்லா இருக்காது, இழுத்துட்டு இருக்கும் நாட்டு. ரொம்ப குட்டியாக இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா முறுக்கி விட்டுட்டு நம்ம விரலால் சுற்றிட்டு அந்த கார்னரையும் நல்லா முறுக்கி விட்டு, ஏன்னா அப்போ தான் நூல் வந்து பிசுறாக வராது. நம்ம நாட் போட்டு விட்டோம்னா அந்த முறுக்கெல்லாம் வெளியே வந்து நல்லா நார்மலாகிரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான், இதே மாதிரி தான் ஃபுல்லாக போட்டுக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு எந்த மெஷர் எடுக்கிறோமோ அதே அளவு தான் எல்லா நாட்ஸுக்கும் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்கும். எல்லா நாட்டும் வந்து ஒரே மாதிரி அந்த முடிச்சுகளை வந்து ஒரே மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸி தான், யார் வேணாலும் வீட்லேயே நம்மளே ஓனாக பண்ணிக்கலாம். இதுக்காக போய் நம்ம காசு செலவு பண்ணி ஒரு கடையில் கொடுத்து இது பண்ணணுங்கிற தேவையில்லை. பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஒரு 2 நாட் போடுறப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நூல் பிரித்து எடுத்துகிட்டு நாட் போடுறது ஈஸி. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து பண்ணுறேன். ஓகே, பாய்.